الحمد لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: إن الله تكفل لي بالشام وأهله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அம்பியா ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய சுன்னத்தை, அல்லாஹுடைய நடைமுறை, படைப்புகளை படைப்பான், படைத்துவிட்டு அந்த படைப்புகள் அவன் எதை விரும்புகிறானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். வானங்களை படைத்தான், 7வது வானத்தை தெரிவு செய்தான். பூமியை படைத்தான், மக்கா மதீனாவை தெரிவு செய்தான். நாட்களை படைத்தான், வெள்ளிக்கிழமையை தெரிவு செய்தான். நேரங்களை படைத்தான், தஹஜ்ஜுடைய நேரத்தை தெரிவு செய்தான். மனிதர்களை படைத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தான். இப்படியாக ஒன்றை விட இன்னொன்று தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான்: ரப்புக யக்லுகு மா யஷாஉ வ யக்தார். நபி, அவனோட ரப்பு எதை விரும்புவானோ அதை படைப்பான், படைத்து விட்டு அவன் எதை விரும்புகிறானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த வகையில் அல்லாஹு தஆலாவினால பாதுகாக்கப்பட, பரக்கத் செய்யப்பட புனிதமான பகுதிகளாக ஷாம் தேசத்தை தெரிவு செய்தது. ஷாம் என்பது தற்பொழுது 4 நாடுகளாக பிரிந்திருக்கின்றன. 1வது பலஸ்தீன், 2வது ஜோர்டான், 3வது சிரியா, 4வது லெபனான். இந்த 4 நாடுகளுடைய மொத்த பெயர் தான் ஷாம். ஷாம் தேசம் என்பது மிக முக்கியமான ஒரு தேசமாக இருக்கிறது. வரலாற்றில் அதிகமான நபிமார்கள் அந்த பகுதியில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிஜ்ரத் போனதும் அந்த பகுதியில் தான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிஜ்ரத் போனதும் அந்த பகுதியில் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அடக்கப்பட்டதும் அந்த பகுதியில் தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மிஹ்ராப் அமைச்சதும் அந்த பகுதியில் தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி நடந்ததும் அங்கே தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்ததும் அங்கே தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறந்ததும் அங்கே தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறந்ததும் அங்கே தான். பைத்துல் முகத்தஸ் அமைக்கப்பட்டதும் அங்கே தான். இப்படி ஏராளமான பின்னணிகளை கொண்டதுதான் அந்த ஷாம் தேசம் என்பது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தீனி சூரால சொல்றான்: வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூர் சீனீன். அத்தீன் மீது சத்தியம், ஜைத்தூன் மீது சத்தியம், தூர்சினா மலை மீது சத்தியம். தூர்சினா மலை என்பது எஜிப்தில் இருக்கிறது. தீன், அத்தி அதிகமாக இந்த ஷாம் தேசத்தில். ஜைத்தூன் என்பது இந்த ஜோர்டான், பலஸ்தீன் இந்த பகுதியில். என்கிட்ட சில உலமாக்கள் அதுக்கு தஃப்சீர் செஞ்சிருக்கிறாங்க. அத்தீன், அத்தீன் மீது சத்தியம் என்பதன் மூலம் அல்லாஹு தஆலா அந்த அத்தி உருவாகக்கூடிய திமஷ்க் பகுதியை நாடுறான். திமஷ்க் என்பது சிரியாவுடைய தலைநகரம். ஜைத்தூன் என்பதன் மூலமாக அந்த பைத்துல் முகத்தஸ் பகுதியை நாடுறான் என்ற கருத்தை கூட உலமாக்கள் தஃப்சீர்களில் எழுதியிருக்கிறாங்க. எது எப்படியோ பரிசுத்தமான குர்ஆன்ல பல இடங்கள்ல அந்த பூமியை பற்றி பேசப்பட்டு பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பகுதியில் ஷாம் தேசத்தில் மனிதர்களில் பரக்கத் செஞ்சிருக்கிறான், இடங்களில் பரக்கத் செஞ்சிருக்கிறான், விவசாயங்களில் பரக்கத் செஞ்சிருக்கிறான், கால்நடைகளில் பரக்கத் செஞ்சிருக்கிறான், அவங்களுடைய பயிர் பச்சைகளில் பரக்கத் செஞ்சிருக்கிறான், பல வகைகளில் பரக்கத் செஞ்சிருக்கிறான். இப்படி பரக்கத் செய்யப்பட்ட ஒரு பூமி. பரிசுத்தமான குர்ஆன்ல பல இடங்கள்ல பரக்கத் என்ற விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஷாம் தேசத்தை பற்றி தான் நல்லா சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஈராக் பகுதியில் இருந்தாங்க.
அவர்களுக்கு அந்த நாட்டு மக்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அவங்க அல்லாஹ் பற்றி ஆகிரத்தை பற்றி தாவத்து கொடுக்க ஆரம்பித்த நேரத்தில் கடைசியாக அவங்களை நெருப்பில் போட்டு எரிச்சாங்க. நெருப்பு எரிக்கல, முடிவெடுத்தாங்க இவரை நாட்டை விட்டு வெளியாக்குறேன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பிறந்து வளர்ந்த ஊர்லேருந்து வெளியாக்கினாங்க. அவங்க வெளியாகி வந்து எங்கே வந்தாங்களா, ஷாம் தேசத்துக்கு தான் வந்தாங்க. இந்த பலஸ்தீன் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் வந்தாங்க. இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் பரக்கத் செய்யப்பட்ட இடத்துக்கு நாங்கள் அவரை கொண்டு வந்து சேர்த்தோம். அந்த காலப்பகுதியில் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாங்க. இனி வந்து 2 பேரும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஜோர்டானுக்கு வந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பலஸ்தீனுக்கு வந்தாங்க. இன்னைக்கு கூட அவரோட கபர் அந்த பகுதியில் இருக்கி பல்தத்துல் ஹலீல் என்ற ஊரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபர் இருக்கி. சுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அராது பிஹி கைதன் வஜஅல்னாஹு லஹ்ஸரீன் வனஜ்ஜைனாஹு வலூத்தன் இல் அர்லி அல்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யார் சூழ்ச்சி செய்தார்கள், இந்த சூழ்ச்சியிலிருந்து அவர் பாதுகாத்தோம். அராது பிஹி கைதன் வஜஅல்னாஹு லஹ்ஸரீன், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களை நாங்கள் கேவலப்படுத்திட்டோம். அவங்க திட்டம் போட்டாங்க, நபி இப்ராஹிம் எரிக்க வேண்டும் என்று சொல்லி நெருப்பு அவரை எரிக்கல. அந்த முயற்சியில் ஈடுபட்டவங்களை நான் கேவலப்படுத்தி போட்டேன். வனஜ்ஜைனாஹு வலூத்தன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாங்கள் அர்லி அல்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன், நாங்கள் அகிலத்தார்களுக்கு பறக்க செஞ்ச ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். இந்த ஊருக்கு அந்த அருள் அந்த பகுதிக்கு அந்த பூமிக்கு என்ற ஷாம் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். அந்த ஷாம் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா பறக்க செஞ்ச இடம் என்று பறக்க செஞ்ச இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். இதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரமாண்டமான ஆட்சியை கொடுத்திருந்தார். அந்த ஆட்சியில் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பம்சம் என்னவென்றால் காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். காற்றை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தால் சஹர்னா லஹு, காற்று அவர்களை காற்றுக்கு உத்தரவிடுவாங்க. அந்த காற்று அவர்களை கூட்டிக் கொண்டு அவங்க விரும்பக்கூடிய இடத்துக்கு போகும். காலையில் புறப்பட்டா காலையில் கொஞ்சம் தூரம் பிரயாணம் செஞ்சால் ஒரு மாதத்திலே தொழில் தூரத்துக்கு போய்த்திடலாம். மாலையில் கொஞ்சம் நேரம் போனால் இன்னொரு மாதிரியே தொழில் தூரத்துக்கு போய்த்திடலாம். இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். குதுஹு அஷ்ஷஹருன் வரவாஹு அஷ்ஷஹர், காலையில் கொஞ்சம் நேரம் போனால் ஒரு மாதத்திலே தூரத்துக்கு போய்த்திடலாம், மாலையில் போனால் கொஞ்சம் நேரம். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை இன்னொரு இடத்துல குர்ஆனில் சொல்லக்குள்ள வல சுலைமான் الريح عاصفة تجري بأمره الأرض التي باركنا فيها, நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். ஆசிபத்தன், அது வேகமாக வீசக்கூடிய காற்று. தஜ்ரி பி அம்ரிஹி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அனுமதியின் பிரகாரம் அந்த காற்று கொண்டு செல்லும். எங்கே எல்லாத்தையும் பரக்கனா ஃபீஹா, நாங்கள் பரக்கை செஞ்ச ஊருக்கு கொண்டு போவோம் என்ற ஷாம் தேசத்துக்கு அந்த பகுதியில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற கர்த்தால் அவர் சுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்திருக்கிறார். அந்த பகுதியில் அவங்க என்ன செய்யலாம், காற்றுல போய் அனுப்புவாங்க. இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றினவர்களுக்கு பனி இஸ்ராயில் என்று சொல்லப்படும். அந்த காலத்தில் அவங்க ஹக்கில் இருந்தாங்க. அந்த பனி இஸ்ராயல்கள் மீது ஃபிரௌனும் ஃபிரௌன்ட கூட்டத்தினர் கடுமையாக அநியாயம் செஞ்சாங்க. ஃபிரௌன்ட கூட்டத்தினருக்கு கிபித்திகள் என்று சொல்றது, இவங்களுக்கு பனி இஸ்ராயல்கள் என்று சொல்றது. இந்த கிபித்திகள் பனி இஸ்ராயல்களை அடிமைகளாக பயன்படுத்தினாங்க, கடுமையாக சித்திரவதை செஞ்சாங்க, ஆண் குழந்தைகளை கொலை செஞ்சாங்க, அறுத்தாங்க, இப்படி பலவிதமான அநியாயங்களை செஞ்சாங்க. கடைசியாக அல்லாஹ் தஆலா ஃபிரௌனோட கூட்டத்தையும் அழித்து இந்த பனி இஸ்ராயேலர்களுக்கு இந்த பகுதியை அனந்தரமாக கொடுத்தார். இதெல்லாம் வருஷத்தமான குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் பரக்கத் செய்யப்பட்ட பகுதி அவர்களுக்கு கொடுத்தோம். அவரத்னால் கௌம் அல்லதீன கானூ யஸ்தலஅஃபூன மஷாரிகல் அர்லி வ மகாரிபஹா அல்லதி பாரக்னா ஃபீஹா, நாங்கள் பரக்கத் செஞ்ச பகுதியை அவர்களுக்கு அனந்தரமாக கொடுத்தோம் என்று சொல்றோம். இதேமாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றினவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நீங்க அல்லாஹ்வால புனிதமாக்கப்பட்ட ஊர்களுக்குள்ள போங்க, இந்த ஷாம் தேசத்துக்கு போங்க. யா கௌமி துஹுல் அர்துல் முகத்தஸத அல்லதி கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்று எழுதின அந்த பரிசுத்தமான அர்துல் முகத்தஸாவான பரிசுத்தமாக்கப்பட்ட பூமிக்குள்ள போங்க என்று அல்லாஹ் சொன்னான். இந்த கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். இதே மாதிரி சபாவாசிகள் சொல்லி ஒரு வசதி வாய்ப்போட வாழ்ந்த ஒரு கூட்டம் யமன் பகுதியில் இருந்தாங்க. யமன் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத் செஞ்சிருந்தாங்க. அவர்களுக்கு தோட்டந்தொருகளை கொடுத்திருந்தான், நிறைய விவசாயம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அழகான ஊரு. அந்த மக்களுக்கு
அந்த ஊருக்கு போனால் வலது பக்கத்திலையும் தோட்டம், இடது பக்கத்திலையும் தோட்டம். பரிசுத்தமான குர்ஆனில் விரிவாக பேசுகையில் விரிவாசத்துக்கு நேரம் இடம் கொடுக்காது. சுருக்கமாக வரலாறு சொல்லி கொண்டு போகின்றேன். பரிசுத்தமான குர்ஆன் எந்த அளவுக்கு பேசி பூமியை பற்றி, ஏன் ஷாம் தேசத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், என்ன காரணம் என்ற விஷயத்தை விளங்குறதுக்காக வேண்டாம். அப்போ இந்த ஷாம் அதில் அல்லாஹ்தாலா விளங்கப்படுத்துகிறார். அந்த யமன்ல இந்த சபாவாசிகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்துருந்தோம்னு சொன்னால், அவங்க யமன்ல இருந்து ஷாம் தேசத்துக்கு பிரயாணம் போவாங்க. யமனுக்கும் ஷாமுக்கும் எல்லா காலத்திலையும் தொடர்பு இருந்திருக்கு. யமனுக்கும் ஷாம் தேசத்துக்கு எல்லா காலத்திலையும் தொடர்பு இருந்திருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மக்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு கொடுத்துருந்தோம்னா, அவங்க யமனிலிருந்து ஷாம் தேசத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் பெரிய பெரிய பாலைவனங்களை நாங்கள் ஏற்படுத்தலை, காடுகளை ஏற்படுத்தலை. அவங்க பிரயாணத்தையும் நாங்கள் லேசாக்கி கொடுக்கறதுக்காக வேண்டி, அதாவது அவர்களுக்கு நாங்கள் இடைக்கிடையே ஊர்களை ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம். கொஞ்சம் நேரம் பிரயாணமான ஒரு அவர் பிரயாணமான இந்த ஊருக்கு போய் தரலாம், இன்னொரு பிரயாணமான இன்னொரு ஊருக்கு போய் தரலாம். இப்படி நாங்கள் என்ன செஞ்சோம், அவங்க தங்கி போகிறதுக்காக வேண்டி, அவங்க ஓய்வெடுத்து போகிறதுக்காக வேண்டி அவர்களுக்கு நாங்கள் இடைக்கிடையே ஊர்கள் அமைச்சு கொடுத்துருந்தோம் என்று சொல்றாங்க. இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி அல்லாஹ் சொல்றாருன்னா, ஜஅல்னா பைனஹு வ பைனல் குரல்லதி பாரக்னா ஃபீஹா குரன் லாஹிரத்தன் வகத்தர்னா ஃபீஹா ஸைர். நாங்கள் அந்த சபா யமன்ல இருக்கக்கூடிய சபாவாசிகளுக்கு ஷாம் தேசத்துக்கு போகக்கூடிய வழியில குரன் லாஹிரத்தன் அவர்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களை ஏற்படுத்தியிருந்தோம். அப்போ இது ஷாம் தேசம் அல்லாஹ் சொல்லாம எப்படி சொல்றாருன்னா, பாரக்னா ஃபீஹா, நாங்கள் பறக்க செஞ்ச ஊருக்கு போகிறதுக்கு, ஷாம் தேசத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், யமன்ல இருந்து ஷாம் தேசத்துக்கு போகணும், போகிற வழியில் அவர்களுக்கு தங்கி போகிறதுக்காக வேண்டி ஊர்களை ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம். அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பறக்க செஞ்ச ஊரு அப்படின்னு சொல்கிறோம். ஷாம் தேசம் என்பது பறக்க செய்ய. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான். ஜபூர் வேதம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம். அந்த ஜபூர் வேதத்தில் சொன்ன ஒரு செய்தி பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. வகதப்னா ஃபிஸ் ஜபூர் மின் பஅதி ذிக்ர் அன்னல் அர்ல யர்தா இபாதியஸ் ஸாலிஹூன். நான் ஜபூர் வேதத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த பூமியுடைய அனந்தரக்காரர்கள் சாலிஹீன்கள், இந்த பூமியுடைய அனந்தரக்காரர்கள் சாலிஹீன்கள். சாலிஹீன்கள் தான் இந்த பூமியை வாரிதீங்களாக அனந்தரமாக பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தஃப்சீர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அல்லாஹ் சொன்ன பூமி அதாவது ஷாம் தேசம். பரிசுத்தமான குர்ஆனிலே பல இடங்கள்ல ஷாம் தேசத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசிக்கிறோம். ஏன் நாங்கள் இந்த ஷாம் தேசத்தை பற்றி, இந்த பலஸ்தீனத்தை பற்றி, இந்த லெபனான், சிரியா, இதே மாதிரி ஜோர்டான் விஷயத்தில் ஏன் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இது பரிசுத்தமான குர்ஆனிலே பேசப்பட்ட பரக்கத் செய்யப்பட்ட ஒரு. அது மாத்திரமல்லாமல் முஸ்லிம்களுடைய முதல் கிப்லா பைத்துல் முகத்தஸ் அமைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பகுதியை தந்திருக்கிறார். உலகத்தில் முதலாக அமைக்கப்பட்டது மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் அமைக்கப்பட்டு 40 வருஷத்துக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் அந்த பலஸ்தீனத்தில் அந்த ஷாம் தேசத்தில் அமைக்கப்பட்டுச்சு. அதை அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்துறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இரவில் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலிருந்து நாங்கள் ஷாம் தேசத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றோம். அது எப்படிப்பட்ட பகுதி என்று சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சார். அதனால தான் நாங்கள் சொன்னோம், ஷாம் தேசம் என்பது பரக்கத் செய்யப்பட்ட ஒரு பகுதி. ஈமான் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான், அந்த மக்கள் அமல்களில் பரக்கத் செஞ்சிருக்கிறான், அந்த மக்கள் உள்ள பரக்கத் செஞ்சிருக்கிறான், வியாபாரங்களில் பரக்கத் செஞ்சிருக்கிறான். அவங்களுக்கு பரக்கத் செய்யப்பட்டு நாங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் ஜோர்டான் பகுதிக்கு. பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான பரக்கத்துகளை அந்த மஹதி மக்களுக்கு செஞ்சிருக்கிறான் என்பது திட்ட தெளிவாக விளங்கக்கூடியதாக இருந்துச்சு. குர்ஆன்ல இப்படி வரும்னு சொன்ன ஹதீஸ்ல ஏராளமான விஷயங்கள் ஹதீஸ்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஷாம் தேசத்துக்கு நிறைய தொடர்புகள் இருக்கு. நபி ஆகிறதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாமுக்கு 2 தடவை பிரயாணம் போய்க்கிறாங்க. ஒன்று 12வது வயசுல தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களோட போறாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய 25வது வயசுல மைசரா என்று சொல்லக்கூடிய கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய காதிமாக இருந்த அந்த மைசரா என்பவரோட வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க. 2 சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாம் தேசத்துக்கு நபி ஆகிறதுக்கு முன்னாடியே போனாங்க. மக்காவாசிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வியாபாரத்துக்காக வேண்டி மக்காவிலிருந்து ஷாமுக்கு தான் போவாங்க. இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன்ல குறைஷிகளுக்கு செஞ்ச, மக்காவாசிகளுக்கு செஞ்ச நீமத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறாங்க.
لإلاف قريش إلافهم رحلة الشتاء والصيف وليعبدوا رب هذا البيت. இந்த குறைஷிகளுக்கு நான் எப்படிப்பட்ட நியமத்தை கொடுத்திருக்கிறேன்னா அவன் வருஷத்துல 2 தடவை பிரயாணம் போறான். ஒன்று சம்மர்ல, அடுத்த விண்டர், குளிர் காலத்திலையும் கோடை காலத்திலையும். ஷாமுக்கு தான் போவாங்க. ஷாமுக்கு போய் அவங்க தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வியாபாரத்துக்காண்டி இங்கே வருவாங்க. பத்ர் யுத்தம் நடக்கிறதுக்கு காரணம் கூட அபு சுஃபியானுடைய தலைமையில மக்காவாசிகள் ஷாமுக்கு போய் ஷாமில் இருந்து வார வழியில மதீனா அந்த பகுதியை தாண்டி தான் வருவாங்க மக்காவுக்கும். அங்கதான் அந்த பத்ர் யுத்தம் கூட நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. நீண்ட வரலாறு வலமாக்கள் கேட்டுக்கொள்ளும். அப்ப இந்த ஷாம் தேசத்துக்கும் மக்காவுக்கும் நிறைய தொடர்பு இருந்துச்சு. எப்படி யமனுக்கும் ஷாமுக்கும் தொடர்பு இருந்துச்சோ மக்காவுக்கும் ஷாம் தேசத்துக்கும் தொடர்பு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நபியாகிறதுக்கு முன்னாடி 2 தரம் பிரயாணம். ஒன்று 12வது வயசுல போனாங்க. அவருடைய சிறிய தந்தை அபு தாலிபோட வியாபார கோஷ்டியோட சேர்ந்து. அந்த நேரத்தில் தான் அங்க ஒரு ஃபாதிரி இருந்தார். அந்த ஃபாதிரி அவரு அந்த பிரயாண கோஷ்டிகளை அவதானிச்சார். நிறைய தடவைகள் வியாபாரத்துக்காண்டி போனாலும் அவர் வந்ததும் இல்லை, அவரோட பேசினதும் இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன 12வது வயசுல இருக்கக்கூடிய நேரத்தில் போன நேரத்தில் அவர் இறங்கி வந்தார். அவருடைய வணக்கஸ்தலத்தில் இருந்து வந்து அபு தாலிபை சந்திச்சு, இந்த பிள்ளை கடைசி நபி, இவர்தான் அல்லாஹ் தஆலா கடைசி நபியாக தெரிவிச்சார், அவருடைய அந்த அடையாளங்கள் விளங்குது. ஆகவே தயவு செய்து இவருக்கு கூட்டி வைத்திருங்க, இல்லாட்டி இவரை எதிரிகள் கண்டாங்கன்னா கொலை செஞ்சு போட்டுருவாங்கன்னு சொல்லி அவர் மிச்சம் கெஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஷாம் தேசத்திலிருந்து மக்காவுக்கு கூட்டி போகும்படி வேண்டுகோள் விடுத்தார். இது 1ஆவது கட்டத்தில். இதே மாதிரி மைசரான்னு சொல்லக்கூடியவரோட 25வது வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஷரக்குகள் எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்காண்டி வந்திருக்கிறாங்க. நபியா ஆனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்ரா மிஅராஜுடைய அந்த இரவுல வந்தாங்க. அங்கதான் சுப்ஹானல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் தொழுவிச்சாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பைத்துல் முகத்தஸ்ல எல்லா நபிமார்களையும் ஒன்று சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு தொழுவிச்சாங்க. அங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நபிமார்களுக்கு நான் தான் தலைவர், அங்கதான் நபிமார்களுக்கெல்லாம் கடைசி என்பதை நிரூபிச்ச இடம். இந்த பூமியில வானத்துக்கு நெருக்கமான இடம் வந்து அந்த பைத்துல் முகத்தஸ் அமைஞ்சிக்கக்கூடிய பகுதி. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து போனாங்க. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல இதை விளங்கப்படுத்துறாங்க. வஸ்தமி யௌம யுனாதில் முனாதி மின் மகானின் கரீபின், வஸ்தமி யௌம யுனாதில் முனாதி மின் மகானின் கரீபின், யௌம மின் மகான் கரீப், நெருக்கமான இடத்திலிருந்து அழைக்கக்கூடியவர் அழைக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்றார் என்பதை நீங்க காது தாட்டி கேளுங்க. வஸ்தமி யௌம யுனாதில் முனாதி, அழைக்கக்கூடியவர் அழைக்கக்கூடிய தினத்தில் எங்கிருந்து மின் மக்கானின் கரீபின், நெருக்கமான இடத்திலிருந்து அழைப்பார், அவர் என்ன சொல்றார் என்று கேளுங்க. அந்த வசனத்துக்கு தஃசீர்ல உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாரையும் மௌத்தாக்கிறதுக்கு பிறகு மீண்டும் ஹயாத்தாக்கிறதுக்கு விரும்பிய பொழுது மலக்குக்கு கட்டளை இடுவான், நீங்க அந்த பைத்துல் முகத்தஸ்ல இருக்கக்கூடிய அந்த குன்றின் மீது நின்று கொண்டு அழைப்பு விடுங்க. ஐயத்துல் இல்லாமல் பாலியா, உக்கி போன எலும்புகளே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை இடுகிறான், நீங்க ஒன்று சேருங்க. அல்லாஹ் தஆலா உங்களை விசாரிக்க போகிறான். கியாமத்துடைய நாளைக்கு முன்னாடி, கியாமத் உருவாகிறதுக்கு முன்னாடி மூத்தானவங்களை ஒன்று சேர்க்கிறதுக்காக வேண்டி அந்த பகுதியில் இருந்தால் அழைப்பு விடுக்கப்படும் என்ற கருத்து தஃசீர்கள் இந்த வசனத்துக்கு எழுதப்பட்டது. வஸ்தமி யௌம யுனாதில் முனாதி மின் மக்கானின் கரீப், மக்கான் கரீப் என்ற நெருக்கமான இடம். இனி இந்த பூமிக்கு ஆக நெருக்கமான இடம் வானத்துக்கு அந்த பைத்துல் முகத்தஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதி. அந்த பகுதியில் கியாமத்தினால் உண்டாகும், மஹ்ஷர் அங்கதான் உண்டாகும், அர்துல் மஹ்ஷர். அங்கதான் அல்லாஹ் தஆலா எல்லாரையும் கடைசி காலத்தில் ஒன்று செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய புகழ்ந்திருக்கிறாங்க, ஹதீஸ்கள் நிறைய துஆ செஞ்சிருக்கிறாங்க. சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, தூபா லிஷாம், தூபா லிஷாம், தூபா லிஷாம், ஷாம் தேசத்துக்கு பரக்கத் உண்டாகட்டும், ஷாம் தேசத்துக்கு பரக்கத் உண்டாகட்டும், ஷாம் தேசத்துக்கு பரக்கத் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லுங்க அப்படி துஆ செய்யுங்க, ஏன் சுவசம் கூட உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. சொன்னாங்க, தில்க மலாயிகத்துல்லாஹ் பாசித்து அஜ்னிஹதிஹா லிஷாம், மலக்குகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்களுடைய இறக்கைகளை விரிச்சு கொண்டு ஷாம் தேசத்தில் நிற்கிறாங்க. மலக்குகள் அதிகமாக வந்து போகக்கூடிய இடம் தான் அந்த ஷாம் தேசம். தில்க மலாயிகத்துல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய மலக்குகள் பாசித்து அஜ்னிஹதிஹா லிஷாம், ஷாம் தேசத்தில் மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை விரிச்சு கொண்டு நிற்கிறாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் என்பது மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறது முடிஞ்சு போயிடுச்சு.
மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறது முடிஞ்சு போயிட்டு ஒரு காலம் இருந்துச்சு, கட்டாயம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயே ஆகணும், கடமையாக இருந்துச்சு. ஆனா மக்கா வெற்றிக்கு பிறகு மக்காவிலிருந்து இல்லை மற்ற பகுதிகளில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறது முடிஞ்சு போயிட்டு, சட்டம் இல்லாம போயிட்டு. அப்படி சொன்னாங்க ஹிஜ்ரத் பாதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றிக்கு பின்னாடி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வர வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனால் கியாம நாள் வரையில ஷாம் தேசத்துக்கு ஹிஜ்ரத் நடந்து கொண்டே இருக்கு. அப்படி அவங்க சொன்னாங்க லதகுரன்ன ஹிஜ்ரத்துன் பஅத ஹிஜ்ரத்தின் இலா முஹாஜிர் அபீக்கும் இப்ராஹிம், ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரத் கியாம நாள் வரையில நடந்து கொண்டே இருக்கும். எங்க? உங்களுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிஜ்ரத் போன இடத்துக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் போனது அந்த ஷாம் தேசத்துக்கு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவனோட கபரி அங்கதான் இருக்கு. அவங்க ஆரம்பத்தில் அந்த ஈராக் பகுதியில் இருந்தாங்க, அங்கதான் அவங்களை நெருப்புல விட்டு இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. கடைசி அந்த ஊரை விட்டு வெளியாகி இந்த பகுதிக்கு தான் வந்து சேர்ந்தாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரத், ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரத் நடந்து கொண்டே இருக்கு கடைசி காலம் மட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு அந்த இடத்துக்கு. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அலைக்கும் பிஷ்ஷாம், நீங்க ஷாம் தேசத்தை பற்றி பிடிச்சுக்கொள்ளுங்க, ஷாம் தேசத்தை பற்றி பிடிச்சுக் கொள்ளுங்க, ஷாம் தேசத்தின் விஷயத்துல கவனம் செலுத்துங்க. காரணம் பைனா சஃபத் பிலாதில்லா, அது அல்லாஹ் தஆலாவால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு புனிதமான பகுதி. சஃபத் பிலாதில்லா, அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்பட்ட ஊர்கள்ல ஒரு தெளிவான ஊரு, பரிசுத்தமான ஒரு தூய்மையான ஊரு. யுஸ்கினுஹா ஹியரதஹு மின் ஹல்கிஹி, அவன் தன்னுடைய படைப்புகள்ல மிக நல்ல மனிதர்களை தான் அந்த பகுதியில வாழ வைப்பான். அவன் படைப்புகள்ல மிக நல்ல மனிதர்களை தான் அந்த பகுதியில வாழ வைப்பான், குடிய வேற வைப்பான். எனவே நீங்க ஷாம் தேசத்தை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. இன்னல்லாஹ் தகஃபல லி பிஷ்ஷாம் வ அலிஹி, அல்லாஹ் தஆலா ஷாம் தேசத்தையும் ஷாம் தேசத்து மக்களையும் பாதுகாப்பதற்கு பொறுப்படுத்திக்கிறார். எனக்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக்கிறார். ஒரு உலகம் அவங்களை கைவிட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய நிலைமையை சீராக்கி இருக்கு. தகஃபல லி பிஷ்ஷாம் வ அலிஹி, அல்லாஹ் தஆலா ஷாம் தேசத்தையும் அந்த ஷாம் தேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய விஷயத்திலையும் அல்லாஹ் எனக்கு பொறுப்படுத்திக்கிறார். சொன்னாங்க இதா ஃபஷத ஷாம் லா கைர ஃபீக்கும், ஷாம் தேசம் வந்து மோசமாகும்னு சொன்னா, அவன் நிலைமை மோசமாகும்னு சொன்னா உலகத்துல நீங்க வாழறதுல நலவே கிடையாதுன்னு சொன்னாங்க. லா கைர ஃபீக்கும், உங்களுக்கு நலவு கிடையாது. ஏராளமான ஹதீஸ்கள், சரியான ஹதீஸ் இல்லாத விகாசத்துக்கு நேரம் கொடுக்காது, சுருக்கமா சொல்லி கொண்டு போகும். உலகத்துல ஈமானுடைய தரம் எப்படி விளங்காமன்னா ஷாம் தேசத்தை வச்சு கூட ஷாம் தேசத்துடைய அளவு ஈமான் அங்க நிலைமை நல்லா இருக்குன்னா உலகத்துல நிலைமை நல்லா இருக்கு. அளவுகோல் சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிராஜ் போகக்கூடிய நான் பார்த்தேன், மலக்குகள் என்ன செய்யறாங்க, வெள்ளை தூண்களை தூக்கிட்டு வராங்க. வெள்ளை தூண்கள் முத்துக்கள் போல இருந்துச்சு. நான் கேட்டேன் மலக்கு கேட்டேன், இது என்ன தூண் சொன்னா, இது உம்மதுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய தூண்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறான், இதை கொண்டு போய் ஷாம் தேசத்தில் வச்சு விட்டுவாங்க, ஷாம் தேசத்தில் வச்சுட்டு வாங்க என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த மலக்குகள் சொன்னாங்க. சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ யமனி இஷ்ஷாமினா, யா அல்லாஹ் எங்க ஷாம் தேசத்துக்கு பரக்கத் செஞ்சிரு, எங்க ஷாம் தேசத்துக்கு பரக்கத் செஞ்சிரு, எங்களை யமன்ல பரக்கத் செஞ்சிரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கிறாங்க இந்த ஷாம் தேசத்தின் விஷயத்தில். அதிகமான ஷஹீதுகள் எல்லா காலத்திலும் அந்த பகுதியில் எல்லா காலத்திலும் அதிகமாக ஷஹாதத் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம். அது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. ஷஹாதத் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பாக்கியங்கள் உண்டு. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஷஹீதுகளை பத்தி சொல்றான், லா தஹ்ஸபன்ன அல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை நீங்க மூத்தானவர்கள் வச்சு கொள்ளாதீங்க. பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க. யுர்ஸகூன், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவளிச்சு கொண்டிருக்கிறார். பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லப்படுது. அந்த ஷஹாதத்தை அதிகமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ஷாம் தேசத்து மக்களுக்கு அந்த பாக்கியம். உஹதுல சஹாபாக்களுக்கு தோல்வி வந்து சஹாபாக்களுக்கு கவலை வந்துட்டு, அல்லாஹ்வுடைய நபி எங்களோட இருக்கிறாங்க,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போறாங்க, குர்ஆன் இறங்குது. அப்படிக்கூடிய நேரத்தில் இப்படி 70 பேர் எங்களை ஷஹீதாகணும். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத். அதுவே முக்கியமான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. மனசுல வருத்தம் வந்துட்டு அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கிறார், நீங்க கவலைப்படாதீங்க, வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க பயப்பட வேணாம், நீங்க பலவீனம் அடைய வேணாம், அன்தும் லஅலூன், நீங்க வேந்த ஆக்கல் இந்த முஃமினீன், உங்களுடைய ஈமான் இருந்தா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், யம்சஸ்கும் கர்ஹுன் வகத் மஸ்ஸல் கௌம கர்ஹுன் மித்லுஹு, உங்களுக்கு இங்க தோல்வி, இங்க உஹதுல தோல்வி என்றாலும் பத்ர்ல வெற்றி தானே கிடைச்சிச்சு. காலங்கள் இப்படித்தான் கடத்தாட்டு. சரி, அவங்களுக்கு வெட்டியை கொடுப்பேன், சரி அவங்களுக்கு வெட்டியை தருவேன். கப்பி கிணறு மாதிரி 2 பக்கத்துல வாளி போடப்பட்டு, ஒரு வாளி கீழே போகும், ஒரு வாளி மேலே போகும். சில ஊஞ்சல்கள் இருக்கி, ஒரு ஊஞ்சல் ஒரு வாளி கீழே போகும், அடுத்த ஊஞ்சல் மேலே வரும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் 4 காரணத்துக்கான சொல்றேன், விரிவா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. 4 காரணம் அல்லாஹ் சொல்றான். ஒன்று வழி அலம் அல்லாஹ் அல்லது நாமனும், இப்படியா நிலைமையில உடைய ஈமான் எப்படி நல்லா பாக்குறது. 2வது வைத்தஹதமிக்கும் ஷுஹதா, நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைச்சா ஷஹாதத்தை யாரே கொடுக்குது? ஷஹாதத்துடைய குரூப்பை உங்களை தானே தெரிவு செய்யணும், என்ன செலக்ட் பண்ணணும், அது வேற யாரையும் கொடுக்க இயலாது. ஷஹாதத் பெரிய ஒரு பொசிஷன், பெரிய ஒரு பட்டம். அது அந்த கூட்டத்தைக்கும் உங்களை தானே எடுக்கணும். நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னா, கனிமத்து மட்டும் கிடைக்கும்னா ஷஹாதத்தை யாரையும் கொடுக்கணும். வைத்தஹதமிக்கும் ஷுஹதா, ஷுஹதாக்களே உங்களை தானே எடுக்கணும்னா ஈமான் உள்ளவர்கள் இருந்து மனிதன் நீங்க தப்பு செஞ்சிருப்பீங்க, தவறு செஞ்சிருப்பீங்க, அல்லாஹ் அதை மன்னிக்கிறதுக்கு. வலியமஹல் காஃபிரீன், உங்களோட தோல்வி காஃபிர்களை அழிக்கிறதுக்கு. ஒரு முஸ்லிமுடைய, ஒரு உண்மையான ஹக்கான மூமினுடைய தோல்வி பாத்தில்ல உள்ளவங்களுடைய அழிவினுடைய ஆரம்பம். காரணம், எப்ப அவங்க ஈமான் உள்ளவர்களை வெற்றி கொண்டுட்டோம், மிகச்சிட்டோம், அவங்க அண்ட கண்ட்ரோல் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு பெருமாடிக்க ஆரம்பிப்பாங்களோ அங்கதான் அல்லாஹ் தஆலா பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அது நீண்ட நெடிய தஃப்சீர்கள். இதில் சொல்லிட்டு வர விஷயம் என்னன்னு சொன்னா, ஷஹாத் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொல்லக்குள்ள சொல்றான், நான் 4 காரணத்துக்காக தான் உங்களுக்கு தோல்வியை தந்தேன். அதுல ஒன்று உங்களுக்கு ஷஹாதத்து தான். ஷஹாதத் என்பது பெரிய விஷயம். அப்ப இந்த ஷஹாதத் என்பது எல்லா காலத்திலையும் அதிகமாக நடக்கும் இந்த ஷாம் தேசத்துல. அதனால அந்த அதிகமாக அந்த மக்களுக்கு ஷஹாதத் கிடைக்கும். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹும்மாவையும் தாஊனையும் கொள்ளுனாங்க. ஹும்மா என்பது காய்ச்சல், தாஊன் என்பது கோலரா சொன்னாங்க. எனக்கு அல்லாஹ்வோட கட்டளை காய்ச்சலை மதீனாவில் வைக்க சொல்லி, இந்த தாஊன் இந்த கோலரா ஷாம் தேசத்தில் வைக்க சொல்லி. காய்ச்சல் வந்து மதீனால காய்ச்சல், அதுல காய்ச்சல் வரும், காய்ச்சல் அதிகமா காய்ச்சல் வரக்கூடிய ஒரு பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஹஜ்ரத் போன நேரத்தில் அவங்களுக்கு சரியான காய்ச்சல் வந்துச்சு. அபூபக்கர் சித்திக் காய்ச்சல், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சல் உள்ள ஏரியா. தாஊன் கோலரா நோயை வந்து இந்த பகுதியில் சொல்லுவாங்க, பிளாக் இந்த காலரா. ஹதீஸ்ல அல் மத்ஊன் ஷஹீத், யார் இந்த கோலரா நோயால மௌத்தாகுவாரோ அவருக்கு ஷஹாதத் கிடைக்கும். அதிகமான சஹாபாக்கள் நபியோட வஃபாத்துக்கு பிறகு இந்த ஷாம் தேசத்துக்கு தான் போனாங்க. ஷாம் தேசத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், பிட்டிவிரி சஹாபாக்கள். அவங்க அதிகமான மௌத்தாகி ஷஹீதாக இதால. அப்ப இந்த மொத்த கோலரா நோய் மட்டும் இல்லை, அவங்களுக்கு கோலரா நோயால மட்டும் மௌத்து வராது, அதால மட்டும் ஷஹாதத் கிடைக்காது. எல்லா காலத்திலும் ஏதோ ஒரு வழியில் அந்த மக்களுக்கு ஷஹாதத் கிடைச்சு கொண்டாங்க. ஏன் ஷஹீதாகிறான்னு சொன்னா, சில கல்லுகள் பூமிக்குள்ள போனா தான் ஒரு கட்டிடம் உசத்து. சில கல்லுகள் கீழே போனா தான் அஸ்திவாரங்களுக்கு கட்டிடம் உயரும். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய தியாகத்தை வச்சு நிலைமையில சீராக்குது. அதுக்காக வேண்டி கஸரத்து ஷுஹதா, அதிகமான ஷஹாதத்து கிடைக்கக்கூடிய பகுதி தான் அந்த பகுதியாக இருக்கு. பைத்துல் முகத்தஸ் வந்து பைத்துல் முகத்தஸுடைய நிலைமை மோசமானாலும் கூட பைத்துல் முகத்தஸ் வெற்றி கிடைக்கும். ஒரு காலம் வந்து கைவிட்டு போவாது, போற மாதிரி கிடைக்கும், போற மாதிரி கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதாரபூர்வமான மௌகூஃபான ரிவாயத், அம்ரான் பைத்துல் முகத்தஸ் எப்ப பைத்துல் முகத்தஸ் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குமோ, பைத்துல் முகத்தஸ் வந்து செழிப்பாக ஆரம்பிக்குமோ, ஹராப் யஸ்ரிப், மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்கும். மதீனாவுடைய நிலைமை ஹராபாக ஆரம்பிக்கும். அங்கே சில குழப்பங்கள் உண்டாகும், இல்லாவிட்டால் அங்குள்ள மக்கள் அங்கோட்டு வெளியாக ஆரம்பிப்பாங்க. ஏதோ மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்கும். எப்ப மதீனாவுடைய நிலைமை மோசமாகும், நபி அவங்க சொன்னாங்க, ஹராப் யஸ்ரிப், ஹுருஜுல் மல்ஹமா, பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். உலக போர், பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். எப்ப ஹுருஜுல் மல்ஹமா, பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்குமோ, ஃபத்ஹுல் குஸ்துன்துன்யா, குஸ்துன்துன்யா கோட்டை வெட்டி கொள்ளப்படும்.
குஸ்துந்துன்யா என்பது எஜிப்தில் துருக்கியில் உள்ள ஒரு பெரிய ஒரு கோட்டை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு அந்த கோட்டையை வெற்றி கொள்ளும்படி அந்த போக சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சஹாபாக்கள் சொன்னாங்க, உம்மத்தில் ஒரு ஜமாத்து போவாங்க அந்த 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 பகுதிக்கு, கப்பலில் போவாங்க, அரசர்களை போல இருப்பாங்க, அந்த அந்த குரூப்புக்கு போகிற அமீர் வந்து மிக சிறந்த அமீராக இருப்பார் நல்லா நபி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க அந்த ஜமாத்தில் நாங்கள் போய் சேரணும். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த பகுதிக்கு அவங்க போக கிடைக்கல. அவங்க அதுக்கு முன்னாடியே மௌத்தாயிட்டாங்க. நாங்கள் கபருக்கு போயிருந்தோம். அபூ அய்யூப் அன்சாரி கபரை ஜியாரத் செஞ்சோம். அவங்க குஸ்துந்துன்யா கோட்டைக்கு வெளியே தான் இருந்தாங்க. இப்போ குஸ்துந்துன்யா கோட்டை வந்து நாங்கள் போயிருக்கோம் அந்த பகுதிக்கு. அல்ஹம்துலில்லாஹ் குஸ்துந்துன்யா கோட்டை. அப்போ அந்த குஸ்துந்துன்யா அது இருக்கி துருக்கியில் இப்போ முஸ்லீம்களுடைய கொண்டோல இருக்கி. என்னாலும் ஒரு நேரம் வரும் அதை கைவிட்டு போகும். நபி அவங்க சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸ் எப்ப வெற்றி கொள்ளப்பட ஆரம்பிக்குமோ மதீனாவுடைய நிலைமை மோசமாகும். எப்ப மதீனாவுடைய நிலைமை மோசமாகுமோ அப்பொழுது பெரிய யுத்தங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எப்ப பெரிய நடக்க ஆரம்பிக்குமோ குஸ்துந்துன்யா கோட்டை வெற்றி கொள்ளப்படும். ஆயுதங்களால வெற்றி கொள்ளப்பட மாட்டுச்சு, அல்லாஹு அக்பர் தக்பீரால வெற்றி கொள்ளப்படும். தக்பீர் சொன்ன உடனே எதிரிகளுக்கு ஆட்டம் காணுவாங்க. எல்லாம் ஹதீஸ்தாபல்ல வந்திருக்கு. எப்ப குஸ்துந்துன்யா வெற்றி கொள்ளப்படுமோ ஃபுருஜ் தஜ்ஜால் வழியாகும். அங்கதான் தஜ்ஜால் வழியாகும். குஸ்துந்துன்யா கோட்டையில மக்கள் வெற்றியை சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சத்தம் வரும், தஜ்ஜால் வந்துட்டான். தஜ்ஜால் வெளியாகிறது உலகத்தில் வெளியானாலும் கொல்லப்படுறது ஷாம் தேசத்தில். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் தஜ்ஜாலை கொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கியாமத்துடைய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், வைன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅத் ஃபலா தம்தருன் பிஹா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கியாமத்துடைய அடையாளங்கள் ஒரு அடையாளம். அவங்கள கொல்லல, அவங்கள சிலுவையில் அறையல. இதான் முஸ்லிம்களுடைய அக்கீதா. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துறார். மா கத்தலுஹு வ மா ஸலபுஹு, அவரை கொல்லவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை. வலாக்கின் ஷுபிஹ லஹும், அவரை போல ஒருவர் அவங்களுக்கு காட்டப்பட்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்க வந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா உருவத்தை மாத்திட்டான். பிடிக்க போறான். அல்லாஹ் தஆலா பர்ரஃபஅஹு அல்லாஹ் இலைஹி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உசத்திட்டான். அப்போ வானத்தில் இருக்கிறாங்க. கியாமத்திலே பெரிய அடையாளங்கள் உண்டு. வானத்தில் இருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த உம்மத்தை வழி நடத்துறதுக்காக வேண்டி நபியாக அல்ல, ஒரு தலைவராக வருவாங்க, ஒரு நீதிபதியாக வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபியும் கிடையாது, எங்க நபி தான் கடைசி நபி. அவங்க வருவாங்க. அவங்க வார கால பகுதியில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த உம்மத்தை வழி நடத்தி கொண்டிருப்பாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்பது கண்டவர்லாம் நான் மஹதி சொல்றது பொய். அப்படிப்பட்ட ஒரு மஹதி கிடையாது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் வெளியாகிறவர் அவருக்கே தெரியாது நான் தான் மஹதி. எப்ப மஹதி என்று சொல்லி மக்கள்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் இந்த உம்மத்தை வழி நடாத்து சில பொய்யர்கள் வந்து நான் தான் மஹதின்னு வாதாட்டி கொண்டிருக்கிறாங்க பொய்யர்கள். ஆனா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்றது உண்மை. அது எங்களோட அகீதால தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். அவங்க எப்ப வருவாங்க அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனா ரசூலோட குடும்பத்தில் வருவாங்க. மக்கள் அவங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க ஷாம் தேசத்துல இருப்பாங்க. அவங்க தொழுகைக்கு தயாராகக்கூடிய நேரத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்துக்கு இறங்கி வருவாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுக்கு வருவாங்க. இவங்களை கண்ட உடனே மஹதி அலைஹிஸ்ஸலாம் பின்னுக்காவா நீங்க தொழுவீங்கன்னு சொல்லி அவன் சொல்லுவான், இல்ல இன்னைக்கு நீங்க தொழுவீங்க, நான் தொலைப்பேன், உங்களுக்கு பின்னால் தொழுவேன். அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தஜ்ஜாலை கொல்றதுக்கு அனுப்புவாங்க. தஜ்ஜாலை கண்ட உடனேயும் எப்படி தண்ணியில உப்பு கரையும் அதே மாதிரி கரைய ஆரம்பிக்கும் தஜ்ஜால். தஜ்ஜால் வாரத்துக்கு முன்னாடி உலகத்தில் தஜ்ஜாலியத்துடைய ஃபித்னாக்கள் நடக்கும். தஜ்ஜாலை வரவேற்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு இருக்கிறாங்க. குறிப்பாக யஹூதிகள் தான் தஜ்ஜாலுக்கு பின்னால் இருப்பாங்க. தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறது யஹூதிகள். தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்திலையும் யஹூதிகள் இருப்பாங்க. தஜ்ஜாலுடைய விஷயம் இப்ப மெம்பர்கள்ல பேசப்படுறது இல்லாம போகும். தஜ்ஜால் வரப்போறான்னு இருக்கும். அதனால தான் தஜ்ஜாலை பத்தி பேசணும். தஜ்ஜாலுடைய விஷயத்தை எல்லா நபிமார்களும் எச்சரிச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் எச்சரிச்சிருக்கிறாங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை யாரும் சொல்லல. அவன் ஒத்த கண்ணன், அவன் நெத்தியில காஃபிர்னு எழுதப்பட்டிருக்கும் எல்லாம் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த தஜ்ஜால் 40 நாள் உலகத்துல வாழ்வான். அவனோட ஒரு கையில சொர்க்கம் இருக்கும், ஒரு கையில நரகம் இருக்கும். அவனோட சொர்க்கம் நரகமாக இருக்கும், அவனோட நரகம் சொர்க்கமாக இருக்கும். நிறைய வரலாறு உலமாக்கிட்ட கேட்டுக்கொள்ளும். தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு. அந்த தஜ்ஜாலை கொல்றது வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷாம் தேசத்துல, அது நான் நினைக்கிறேன் அந்த பகுதியில லுத்துன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு, மக்காமே லுத்து. அன்னைக்கு பகுதியில் யாஃபோட் இருக்கு. அந்த பகுதியில தான் அவன் கொல்லப்படுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட உடனேயும் என்ன செய்வான், உப்பு கரையுமாய் கரைஞ்சி வைத்துருவான். அப்ப
அப்ப இதெல்லாம் நடக்கக்கூடியது அந்த பகுதியில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அதனால தவிர தஜ்ஜால் கொல்லப்படும். அதுக்கப்புறம் யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வெளியாகுவாங்க. அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுவான், நீங்க இந்த உம்மத்தை கூட்டிக் கொண்டு அடியார்களை கூட்டிக் கொண்டு இடத்துக்கு போய்த்திருங்க, இப்ப நான் இன்னொரு படையை அனுப்ப போறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் யஜூஜ் மஜூஜ் கூட்டம் எல்லாம் வெளியாகுவாங்க. இதெல்லாம் திட்ட தெளிவா ஹதீஸ் கிதாபுகள்ல பத்திரிக்கை விரிவாசத்துக்கு ஏற்படும். அநியமான சகோதரர்களே, எனவே இந்த ஷாம் தேசத்தை பற்றி நெருக்கமான தொடர்பு குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது மீது கவனம் செலுத்துறது எங்களோட கடமை, எங்களோட பொறுப்பு. எங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமார் 16 மாசம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதிருக்கிறாங்க. மதீனாவுடைய நேரத்தில் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லா அது. மைமுனா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், நீங்க பைத்துல் முகத்தஸ் சம்பந்தம் எங்களுக்கு ஃபத்வா தாங்க, என்ன செய்யணும்? அப்படியே அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த ஃபத்வா கேட்ட நேரம் அங்க போக இயலாம இருந்துச்சு, அங்க சண்டை நடந்து ஓட்டிக்கிற காலம். சொன்னாங்க, நீங்க 7 மணி அங்க தொலை பாருங்க, அப்படி உங்களுக்கு தொலை ஏலாட்டி ஆதாரபூர்வமான ஹதீஸ் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் ஹுலாஸத்துல் அஹ்காம் என்ற ஹதீஸ் கிதாபில் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்றாங்க. அபூ தாவூத் இப்னு மாஜால வரக்கூடிய அறிவு. உங்களுக்கு போய் தொழுங்க, அங்க அப்படி தொலை ஏலாட்டி நீங்க ஒரு வேலை செய்யுங்க, பைத்துல் முகத்தஸ்ல விளக்குகள் இருக்கு, அந்த விளக்குகளுக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு எண்ணெய் அனுப்புங்க. பைத்துல் முகத்தஸ்ல உள்ள விளக்குகளுக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எண்ணெய் அனுப்புங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எண்ணெய் அனுப்ப சொல்றாங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து எண்ணெய் அனுப்புங்க, உங்களுக்கு அங்க போயெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தொலையெல்லாம் இருக்கு என்று சொன்னா நீ எண்ணெய் அனுப்புங்க, நீ ஓயில் அனுப்புங்க. காரணம் என்னன்னா, விளக்கு எரிஞ்சாதான் இருள் இல்லாம போகும். விளக்கு எரிஞ்சாதான் இருள் இல்லாம போகும். எனவே இருள் இல்லாமல் ஆக்கிறதுக்கு, ஒளியை உண்டாக்குறதுக்கு விளக்கு தேவை, விளக்கு எரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவை. எனவே நபி அவங்க என்ன சொல்ல வராங்களா, எந்த காலத்திலையும் பைத்துல் முகத்தஸை இருளடைய விட்டுறாதீங்க, பைத்துல் முகத்தஸை இருளடைய விட்டுறாதீங்க, அது உங்களோட கடமை என்ற கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. எனவே பைத்துல் அந்த அளவுக்கு வள்ளியே நீங்க விளக்கெறியதுக்கு எண்ணெய் அனுப்புங்கள்டா, அந்த விஷயத்துக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் தஆலாவுடைய நடிகார்களே, அல்ல ஈமான்ல மக்கள் அந்த பக்தர் இருக்காங்க. ஒரு எந்த சக்தியும் கைவிட்டாலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய ஈமான், அவங்களுக்கு கொடுத்த ஈமான் பலத்தால் ஒரு காலமும் அவ கேவலப்பட்டு போக மாட்டான். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி, இந்த உம்மத்துல ஒரு ஜமாத் காயிமத்துல் ஹக் லாஹிரீன் காயிமத்துல் ஹக், உம்மத்துல எல்லா காலத்திலும் வெளிப்படையாகவே இருப்பாங்க. அவங்களை எந்த சதிகாரனாலும் அவங்களை ஏமாத்தேல, சதிகாரன் மோசடிக்காரன் யாரும் அவங்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்த இயலாது. கியாம நாள் வரையில் என் உம்மத்தில் ஒரு ஜமாத் இருப்பாங்க. லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி, என் உம்மத்தில் ஒரு ஜமாத் கியாம நாள் வரையில அவங்க வெளிப்படையாக இருப்பாங்க. எந்த சதிகாரனும், எந்த லஞ்சம் வாங்குறவனும், எந்த சுயநலக்காரனும் அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த இயலாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, பல அறிவிப்புகள் வரும். அதுல ஒரு அறிவிப்புல வருது, யார் சொல்லலாம், அந்த மக்கள் எங்க இருப்பாங்க சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல இருப்பாங்க, ஷாம் தேசத்தில் இருப்பாங்க. ரெண்டு நடிகை விளக்கங்கள் விரிவாசத்துக்கு நேரம் இடம் கொடுக்காங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த சஹாபி விஷயத்துல கவனம் செலுத்த எங்களோட பொறுப்பாக இருக்கு. 1948ஆம் ஆண்டு அந்த மக்களுடைய பூமி அநியாயமான முறையில் அபகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டு நினைக்கிறேன், மேற்கு கரை அந்த மற்ற பகுதிகள் மீண்டும் அபகரிக்கப்பட்டுச்சு. நம்ம இக்கட்டான நிலைமையில இந்த மக்கள் இருக்கிறாங்க. சாப்பாடுக்கு ஒரு அமைப்பு எத்தனை பட்டணி சாவு சாப்பிட்டு மனித சமுதாயம் மரண படுக்கையில் இருக்கு. அக்கம் பக்கத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்து கூட அவங்களுக்கு உரிய முறையில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் இல்லாத நிலைமையாக இருக்கு. எனவே இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்னென்ன, யாருக்கு என்னென்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறானோ அந்த ஆற்றலை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி காட்டி, இதுக்காகவே என்ன சார் கடமைப்பாடுகள் எங்களுக்கு இருக்கு. ஒன்னாவது விஷயம், நிலைமைகளை சீராக்கக்கூடியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் தஆலா அதிகமாக தொழணும், அந்த மக்களுக்காண்டி துஆ செய்யணும், ஏன் நோவு பிடிக்கணும், சதகா கொடுத்து துஆ செய்யணும். அல்லாஹ் இடத்துல எங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் அல்லாஹ் இடத்துல தொழுகையிலையும் நான், தொழுகைக்கு வெளியிலையும் நான் அந்த மக்களுடைய நிலைமைகள் சீராகிறதுக்காக துஆ கேட்கணும். ரெண்டாவது நாங்கள் இந்த நாடை அந்த காலத்தில் இருந்து பலஸ்தீனத்துக்கு சார்பான ஒரு நாடாக கருதப்படுது. எனவே யார் யாருக்கு அல்லாஹ் என்னென்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறாங்க, படித்தவங்க இருப்பாங்க, சட்டத்தரணிகள் இருப்பாங்க, நல்ல புத்திஜீவிகள் இருப்பாங்க, நல்ல வளர்மாக்கள் இருப்பாங்க. நாட்டுடைய பிரஜை என்ற வகையில் இலங்கை அந்த வட்டத்துக்குள்ள நின்று கொண்டு நாட்டுடைய சட்டத்துக்கு பாதிப்பு வராமல் ஒரு காத்திரமான முறையில், சுதந்திரமான முறையில், சட்ட ரீதியான முறையில்
எங்களால் முடியுமான முயற்சிகளை செய்யணும். சில மக்களுக்கு பெரிய பெரிய எம்பசிகளோட தொடர்பு இருக்கும், மற்ற நாடுகளோட தொடர்பு இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பு அணைக்கிறதுக்கு சில பறவை முயற்சி செஞ்ச மாதிரி எங்களால் ஏன் நாங்கள் முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும். அமைதி வழியில் நின்று சில நாடுகளில் சில மக்கள் வந்து அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு இன்றைக்கு பலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிப்போம் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு எத்தனையோ நாடுகள் வந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய ஒரு ஒரு அமைதியான எங்களிடத்து தீவிரவாதம் இல்லை. இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்கிறது இல்லை, தீவிரவாத நாடுகளும் ஆதரிக்கிறது இல்லை. நாங்கள் தீவிரவாதத்தை நாங்கள் ஆதரிக்கக்கூடியவங்க அல்ல, தீவிரவாதத்துக்கு எதிரானவங்க. நாங்கள் பயங்கரவாதத்துக்கு தீவிரவாதத்துக்கு நாங்கள் எதிரானவங்க. அதே நேரத்தில் அஹிம்சை வழியில் நாங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், எங்களோட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நாட்டுடைய சட்டங்களுக்குள்ள நின்று கொண்டு அதை செய்யறதுக்கு அது எந்த வகையிலையும் தடையில்லை, நாட்டு ரீதியிலையும் தடையில்லை, சட்டமன்ற ரீதியிலையும் தடை கிடையாது. எனவே நாங்கள் செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. ஒன்று நாங்கள் அல்லாஹ் தஆலா அவருக்கு அதிகமாக நாங்கள் நெருங்கி அந்த மக்களுக்கான துஆ செய்கிறோம். யார் நெருங்கி நான் நெருங்காவிட்டால் அந்த மக்களுடைய நிலைமை சீராகும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ் ரசூலும் பொருட்படுத்த விஷயம் அந்த மக்களுடைய நிலைமை. அது யார் என்ன ஒதுங்கி போனாலும், யார் கைவிட்டாலும், யார் சுயநலத்துக்காக வேண்டி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி யாருதான் சதித்திட்டம் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அந்த மக்களை பாதுகாப்பான். இது மர்துல் முகத்தஸா, அது புனிதமான பரக்கை செஞ்சப்பட்ட அல்லாஹ்வால் பொறுப்பெடுக்கப்பட்ட. ஆனால் அந்த மக்களுக்கு சில நிலைமைகள் வரும். அந்த நிலைமைகளை வச்சு அவங்க பொறுமை செய்வாங்க. அல்லாஹ் தன்மை சீராக்குவான் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாருக்கு என்னென்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அந்த ஆற்றலை பயன்படுத்துவோம். அந்த மக்களுக்கான துஆ செய்வோம். நாங்கள் சொன்ன மாதிரி எங்களால் முடியுமான அளவுக்கு நாங்கள் சட்டத்துக்குள்ள நின்று அந்த நாட்டை ஒரு சுதந்திரமான நாடாக ஆக்கிறதுக்கு என்னென்ன வகையில் முயற்சி செய்யணுமோ அந்த வகையில் நாங்கள் சட்டத்துக்குள் நின்று முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் விரும்பி நல்ல கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அந்த மக்களுடைய நிலைமையை சீராக்கி வைப்பானாக. அவரோட பசித்தவங்களுக்கு உணவளிப்பானாக. தாகித்தவங்களுக்கு தாகத்தை தீர்த்து வைப்பானாக. அவருடைய ஷஹீதுகள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவானாக. அவருடைய எதிரிகள் அவங்களுக்கு அநீதியாக செய்யக்கூடியவர்களுடைய நிலைமைகள் அல்லாஹ் தஆலா பொறுப்படுத்தி ஒரு சன்னாபின்னமாக்குவானாக. ஒரு திட்டங்களை அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக திருப்பி விடுவானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.